அல் ஹிவாருசானி இரண்டாவது உரையாடல், ஹஜ்ஜோட அல்லது உம்ராவோடு சம்பந்தப்பட்ட இரண்டாவது உரையாடல். இது உம்ரா. அல் ஹபீத் என்று சொன்னால் பேரப்பிள்ளைக்கு நாங்கள் சொல்வோம். சரியா? ஹபீத் என்று சொன்னால் பேரப்பிள்ளை. ஜத் என்று சொன்னால் பாட்டன். இது அபுல் அப், வாப்பட வாப்பாக்கு சொல்றது ஜத்து. இபுனுல் இபுன், மகண்ட மகனுக்கு சொல்றது வந்து ஹபீதுன்னு சொல்லுவோம். பேரப்பிள்ளை நாங்க சொல்லுவோம், அப்படித்தானே? பேரப்பிள்ளை ஹபீதும். அல் ஹபீத் பேரப்பிள்ளைக்கும் பாட்டனுக்கும் இடையிலான ஒரு உரையாடல். இந்த உரையாடல் நான் நினைக்கிறேன் 2019ஆம் ஆண்டு ஹிவார்ல கேட்கப்பட்ட ஒரு ஹிவார்னு நினைக்கிறேன். கைஃப இஅ்தமர்த யா ஜத்தி, கைஃப இஅ்தமர்த யா ஜத்தி, எனது அப்பாவே எனது பாட்டனே நீங்க எவ்வாறு உம்ராவை செய்தீர்கள்? கைஃப இஅ்தமர்த யா ஜத்தி, இஅ்தமர பாருங்க, அது ஒரு ஃபியல், வினைச்சொல். இஅ்தமர இஅ்தமரா இஅ்தமரு, அது இஅ்தமர்த நீ எவ்வாறு உம்ராவை செய்தாய். கைஃப இஅ்தமர்த யா ஜத்தி, எனது பாட்டனே எனது அப்பாவே. ஜத்துன் ஜத்தி, மை கிராண்ட்ஃபாதர், எனது அப்பாவே நீங்க எவ்வாறு உம்ராவை செய்தீர்கள்? ஜத்து பதில் சொல்றாரு, அப்பா சொல்றாரு அல்லது பாட்டன் சொல்றாரு, வஸல்து இலல் மீகாத்தி இந்த ஷுரூகி ஷம்ஸ். மீகாத் என்றால் உண்மையிலே வக்திலிருந்து வாரது. மீகாத் என்று சொன்னால் வக்திலிருந்து வாரது, நேரம், டைமோடு சம்பந்தப்பட்டது மீகாத். ஹஜ்ஜுடைய உம்ராட பாடத்துல அது ஒரு மீகாத்ன்றது ஒரு இஸ்திலாஹன், ஒரு லஃப்துல் முஸ்தலஹ், ஒரு கலை சொல்லுங்கள். மீகாத்ன்னு சொல்றது என்னன்னு சொன்னால் இஹ்ராம் அணியறதுக்கான அந்த எல்லை இடத்துக்கு தான் நாங்க மீகாத்ன்னு சொல்லுவோம். ஹஜ்ஜு உம்ராவுக்கு நாங்கள் போகின்ற போது ஒரு குறித்த எல்லை இருக்கும். ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மீகாத் எல்லை இருக்கின்றது. அந்த எல்லையில வந்து இஹ்ராம் அணிய. வஸல்து இலல் மீகாத், இஹ்ராம் அணிகின்ற அந்த எல்லையை நான் அடைந்தேன். இந்த ஷுரூகி ஷம்ஸி, சூரியன் உதிக்கின்ற போது. ஷுரூக் ஷம்ஸ் நாங்க ஷர்க் சொன்னால் ஏற்கனவே கிழக்கு பார்த்தோம். ஷுரூக்ன்றது வந்து உதயமாகிறது. ஷுரூக் ஷம்ஸ் சொல்ற சூரிய உதயம். குரூபு ஷம்ஸ் என்று சொல்ற சூரியன் மறைகிறது. குரூபு ஷம்ஸ் சூரியன் மறைகிறது, ஷுரூக் ஷம் சூரியன் உதித்தல். சூரியன் உதிக்கின்ற போது, இந்த என்று சொல்வது போது போது சந்தர்ப்பத்தில் சூரியன் உதிக்கின்ற போது நான் அந்த இஹ்ராமை அணிகின்ற எல்லையை நான் சென்றடைந்தேன் அல்லது வந்தடைந்தேன். வசனக்கு ரெண்டு மாதிரி கருத்திருக்கிறார். ஹஃபீத் பேரப்பிள்ளை கேட்கிறாரு, வமாதா ஃபஅல்த ஃபில் மீகாத், அந்த இஹ்ராம் அணிகின்ற அந்த எல்லையில் நீங்கள் எதனை செய்தீர்கள், என்ன செய்தீர்கள்? மாதா ஃபஅல்த ஃபில் மீகாத், மீகாத் மீகாத்ல என்ன செய்தீர்கள்? ஜத்து சொல்றாரு, லபிஸ்து ஸௌபல் இஹ்ராம் வ லப்பைது பில் உம்ரா. லபிஸ என்று சொன்னால் அணிந்தான், ஆடை அணிந்தான். லிபாஸ், மல்பஸ், மலாபிஸ் ஆடைகள். லபிஸ்து ஸௌபல் இஹ்ராம், ஸௌப் என்று சொன்னாலும் ஆடைதான். ஸௌபுட பண்ண சியாபு. இஹ்ராம் இஹ்ராமின் ஆடையை நான் அணிந்தேன். இஹ்ராம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், இந்த வெள்ளை நிறத்துல ஒரு ஹஜ் உம்ராவுக்கு நாங்கள் செல்லுகின்ற போது ஒரு பிரத்யேகமான ஒரு தனியான ஆடை அணிந்தோம். அதுக்குத்தான் இந்த இஹ்ராம் ஆடை. இந்த ஆடை அணிந்தால் சில காரியங்கள் வந்து ஹராமாக மாறும், செய்ய இயலாது. அதான் இஹ்ராம். ஹராம் என்றால் எங்களுக்கு தெரியும். ஹராம் என்றால் என்ன? தடுக்கப்பட்ட விஷயம், கூடாத விஷயம். இஹ்ராம்ன்றது அப்படித்தான். இஹ்ராம்ன்றது அந்த ஆடை. இந்த ஆடைக்குள்ள விளக்கம் என்னென்று சொன்னால், அந்த ஆடையை அணிந்தால் அந்த ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சிறுவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சில விடயங்களை செய்யறது ஹராம். அதான் அந்த இஹ்ராம் என்று சொல்ற ஆடைக்கான விளக்கம். இந்த இஹ்ராமுடைய ஆடையை நான் அணிந்தேன். வலப்பைது பில் உம்ரா, லப்பா யுலப்பி தல்பியா. இந்த லப்பா என்று சொன்னால் ரெண்டு கருத்து இருக்குது. ஒன்று, லப்பா என்று சொன்னால் பதிலளித்தான், அஜாபட கருத்து. தல்பியா லப்பைக யா ரஈசி, லப்பைக யா சய்யிதி, ஹாதிர் என்ற கருத்துல, ஆஹட்டும் என்ற ஒரு கருத்திலையும் அது பயன்படுத்தப்படும். சரியா? தல்பியத்து தஅவா, அழைப்புக்கு பதில் சொல்லுதல். இன்விடேஷனுக்கு நாங்க எங்களுக்கு யார் சரி ஒரு
கல்யாணத்துக்கு அல்லது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைப்பு விடுத்தால் நாங்க லப்பைனா அத்தாவா அஜப்னா தாவா தல்பியத்து தாவான்னு சொல்லுவோம். அந்த பதிலளித்தாண்டு கருத்துலையும் சொல்லுவோம். இன்னொரு கருத்து இது லப்பான்னு சொல்றது வந்து தல்பியா சொல்றது வந்து ஹஜ் உம்ரால் இருக்குது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். மனாசிக்ல வர ஒரு விஷயம். மன்சக்கும் மனாசிக்கின் உம்ரத்தி வல் ஹஜ். சரி, அந்த லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் அந்த 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 துவாவை இஹ்ராம அணிஞ்சிட்டு போறது கூடுதலாக ஓடிக்கொள்வாங்க. அதுதான் தல்பியான்னு சொல்றாங்க. லப்பைத்து பில் உம்ரா, உம்ராவுக்கான அந்த தல்பியாவை நான் சொன்னேன். இஹ்ராமுடைய ஆடையை நான் அணிந்தேன், மேலும் உம்ராவுக்கான அந்த தல்பியாவை நான் சொன்னேன். இங்க வந்து பதிலளித்தாண்ட கருத்துல அல் ஹஃபீத் சொல்றாரு, வமதா வஸல்த இலல் மஸ்ஜிதில் ஹராம், காபத்துல்லாவை நீங்கள் எப்போது சென்றடைந்தீர்கள்? மஸ்ஜிதுல் ஹராம் என்பது காபத்துல்லா, மஸ்ஜிதுல் ஹராம். சரியா? ஜத்து சொல்றாரு, வஸல்து பஅதல் அஸ்ரி, அஸ்ருடைய நேரத்துக்கு பிறகு. பஅதல் அஸ்ருன்றது முஹர், அஸ்ர், அல் இஷா, அஸ்ருடைய நேரத்துக்கு பிறகு நான் மஸ்ஜிதுல் ஹராமை வந்தடைந்தேன் அல்லது சென்றடைந்தேன். ஹஃபீத் அடுத்து சொல்றாரு, பிம ஷஅர்த ஃபில் மஸ்ஜிதில் ஹராம், பிம ஷஅர்த ஃபில் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமில் நீங்கள் எதனை உணர்ந்தீர்கள்? மஸ்ஜிதுல் ஹராமுக்கு போனதோட நீங்க எதை ஃபீல் பண்ணுவீங்க? காபத்துல்லாவுக்கு போனதோட எதை ஃபீல் பண்ணுவீங்க? ஜத்து சொல்றாரு, ஷஅர்து பிஸ்ஸுரூர், நான் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, களிப்பை நான் உணர்ந்தேன். ஹஃபீத் சொல்றாரு, கம் ஷௌதன் துஃப்த ஹவுலல் கஅபத்தி, கம் என்று சொன்னால் எத்தனை, கம்முக்கு பிறகு வருகின்ற சொல் நக்கிராவாக அது நஸ்பு பெறும். கம் தாலிபன், எத்தனை மாணவர்கள், கம் துல்லாபன்னு நாங்க சொல்ல தேவை. சரியா? மார்க், கம் எத்தனை மாணவர்கள் வகுப்பில் உள்ளார்கள், கம் தாலிபன் ஃபிஸ்ஸப், கம் துல்லாபன்னு சொல்ல தேவையில்லை. கம்முக்கு பிறகு வருகின்ற பெயர் சொல் நக்கிராவாக இருக்கும், அது நஸ்பு செய்யும், பத்ஹத்தான் பெற்று வரும், பன்மேல மொழிபெயர்க்கும். கம் தாலிபன், கம் ரூபியத்தன் தஃபஅத, எவ்வளவு ரூபாய்களை நீ செலுத்தினாய். கம் ஷௌத்தன், ஷௌத்துன் ஷௌத்துன் அஸ்வாத் என்று சொன்னால் தடவைகள் என்று கருத்து. மர்ரத்துன் மர்ராத்துன கருத்து. ஷௌத்துன் அஸ்வாத். கம் ஷௌத்தன் மகனாக கம் மர்ரத்தன், எத்தனை தடவைகள். ஷௌத்துனால் சுற்றுக்கும் நாங்கள் சொல்றது. சரியா? கம் ஷௌத்தன் துஃப்த, தாஃப என்று சொன்னால் வலம் வந்தான், சுற்றினான். தவாஃப் செய்யறேன்னு சொல்றது காபத்துல்லா அப்படியே வலம் வாரது, நான் சுத்தி வாரது. கம் ஷௌத்தன் துஃப்த, தாஃப யதூஃபு. சரி, தாஃப தாஃபா தாஃபு தாஃபத் தாஃபதா துஃப்ன துஃப்த. ஹவுலல் கஅபா, கௌபாவை சூழ, கௌபாவை சுற்றி. ஹவுல என்று சொல்றது சூழ, சுற்றி. கௌபாவை சுற்றி எத்தனை தடவைகள் நீ வலம் வந்தாய்? கௌபாவை எத்தனை தடவைகள் நீ சுற்றி வந்திருக்கிறார்? துஃப்து சபஅத அஷ்வாத்தின், எத்தனை தடவைகள்? சபஅத அஷ்வாத்தின், 7 தடவைகள் நான் வலம் வந்தேன். துஃப்து நான் வலம் வந்தேன், நான் சுற்றினேன். சபஅத மஃஊல் 7, அஷ்வாத்தின் தடவைகள், மர்ராத்தின் 7 தடவைகள் நான் வலம் வந்தேன். சும்ம பிறகு சல்லைத்து நான் தொழுதேன், ரகஅத்தைனி 2 ரகஅத்துகளை, خلف பின்னால், பின்னால் மகாமி இப்ராஹிம். இப்ராஹிம் மகாம் இப்ராஹிம் என்று சொல்றது உங்களுக்கு தெரியும், ஒரு முக்கியமான இடம். இப்ராஹிமுடைய இடம் சொல்லுங்க. மகாமு இப்ராஹிமுக்கு பின்னால, சரியா? மகாமு இப்ராஹிமுக்கு பின்னால தவாஃப் செஞ்சதுக்கு பிறகு தொழுகிறது. சும்ம சல்லைத்து ரகஅத்தைனி خلف மகாமி இப்ராஹிம், மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால 2 ரகஅத்துகளை பிறகு, சும்மன்றது ஆஃப்டர், பிறகு நான் தொழுகிறேன். இது வந்து பிறகு, இது பின்னால். சரியா? கல்ஃபல் இமாம், சல்லைத்து கல்ஃபல் இமாமி, இமாமுக்கு பின்னால் நான் தொழுதேன். சும்ம சல்லைத்து ரகஅத்தைனி கல்ஃப மகாமி இப்ராஹிம், மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் 2 ரகஅத்துகளை நான் தொழுதேன். ஹஃபீத் பேரப்பிள்ளை சொல்றார், வமாதா ஃபஅல்த பஅத ذلك, வமாதா ஃபஅல்த பஅத ذلك, அதற்கு பிறகு நீ என்ன செய்தாய்? 7 தடவை சுத்திக்கிறாய்,
மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் 2 ரக்காத் தொழுதிக்கிறாய், அதுக்கு பிறகு என்ன செஞ்சீங்கன்னு கேட்கிறாரு அப்பாட்ட. ஹபீத் யாரு பேரக்குள்ள வமாதா பேர் என்ன பேரன் ஒரு ஊர்ல ஒரு இதுல சொல்லுவாங்க, நாங்க பேரப்பிள்ளைன்னு சொல்றோம். ரைட். ஹபீத் வமாதா ஃபஅல்த பஅத ذلك, அதற்கு பிறகு நீ என்ன செய்தாய்? ஜத்து சொல்லாது சஐது பைன ஸஃபா வல் மர்வத்தி 7 அஷ்வாத் ثم حلقت رأسي. சஆன்னு சொல்றது உண்மையிலே முயற்சி செய்தான், விரைந்தான் என்று கருத்து. சஆ சரியா? லிமாதா தஸ்அஹ், ஏன் நீ முயற்சி செய்கிறாய், ஏன் நீ விரைந்து செல்கிறாய், விரைகிறாய் என்று கேட்கிறது. இங்க சஆன்னு சொல்றது சஐ செய்யறது. சஐயுன் என்று சொன்னது வந்து அஜும்ரால் இருக்கிறது ஒரு முக்கியமான விடயம். சரியா? சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையில சஐ செய்யறது, தொங்கோட்டம் ஓடுன்னு சொல்றது, அதுதான் இது. சஐது பைன ஸஃபா வல் மர்வா, ஸஃபா மர்வான்றது அந்த 2 இடங்கள், அந்த 2 இடங்களுக்கும் இடையில் நான் என்ன செஞ்சேன்? சஐ செய்தேன், தொங்கோட்டம் ஓடினேன். எத்தனை தடவைகள்? 7 அஷ்வாத், 7 தடவை. 7 தடவைகள் சஃபா மர்வாவுக்கு இடையில் நான் விரைந்து அவசரமாக சென்று வந்தேன் அல்லது தொங்கோட்டம் ஓடினேன். சும்மா ஹலக்து ரஸி, பிறகு நான் எனது தலையை வெட்டினேன். தலையை வெட்டுன்னு சொல்ற தலையல்ல, முடிய வெட்டுறது. சரியா? தலையை வெட்டினா நீ சுரோட கேளமா இல்ல. ஹலக்து ஷஅரி, ஷஅர் என்றால் முடி. இங்க மஜாசா சொல்லுகிறது சும்மா ஹலக்து ரஸி, எனது தலையை. ஹலக்க என்று சொன்னால் வெட்டினான். ஹலக்க முடி வெட்டுறது. ஹல்லா பாபருக்கு நாங்க சொல்றோம். ஹல்லா பாபர் அதாம் அல்ல, பாபர். சும்மா ஹலக்து ரஸி, எனது தலையை நான் வெட்டினேன் என்றால் சிரைத்தேன், முடிய வெட்டினேன். ஹலக் என்றால் முடி வெட்டினான், ஹலக் என்றால் படைத்தான், ஹலக் என்றால் அழிந்தான். பாருங்க சின்ன சின்ன சொல். ஹலக முடிவெற்று, முடிய சிரைக்கிறது. ஹலக்து ஹலகல்லாஹு ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த ஃபீ 6 அய்யாம், அது படைத்தான். ஹலக ஹலக அழிந்தான், அழித்தான். சும்மா இங்க சும்மா ஹலக்து ரஸி, நான் எனது முடியை நான் சிரைத்தேன் அல்லது வெட்டினேன். அவ்வளவுதான் உம்ரா. ஹபீத் சொல்றாரு பிறப்பில்லை வஐன خلقت ثوب الاحرام. خلع என்றது ரிமூவ் பண்றது, கலற்றுறது. லபிஸ் என்றால் அணிந்தான், خلقت நான் கலட்டினேன். வஐன خلقت ثوب الاحرام, இஹ்ராமுடைய ஆடையை நீ எங்கே கலட்டினாய், எங்கே களைந்தாய்? خلقته في الفندق, ஹோட்டலுக்கு போய் நான் அதை களைந்தேன், கலட்டினேன். خلقته خلقت ثوب الاحرام போன்றது. الضمير يعود على ثوب الاحرام في الفندق. فندق வந்து ஹோட்டல், ஹோட்டல் உணவகம் அல்ல. மத்அம் என்றால் அது ரெஸ்டாரண்ட், உணவகம். ஃபுந்துக் என்று சொல்றது வந்து ஹோட்டலுக்கு சொல்றது. இந்த ஃபுந்துக் என்று சொன்னால் பெரும்பாலும் அங்க உணவு இருக்கும், அங்க உறங்க முடியும், தங்குமிடம் இருக்கும், எல்லா ஏற்பாடுகளும் இருக்கின்றதுதான் ஃபுந்துக்குன்னு சொல்லுவோம். மத்அம் என்று சொன்னால் ஒன்லி அங்க ஃபுட் தாம் மட்டும்தான் இருக்கும், அத்இமா மட்டும்தான் இருக்கும். ரெஸ்டாரண்ட் சொல்லுவோம். எனவே நாங்க எங்களோட ஊர்கள்ல நிறைய ஹோட்டல்களை தான் காண்றோம். ஹோட்டல் எல்லாம் மத்அம். சரியா? ஒவ்வொரு பேர்ல ஹோட்டல் போட்டிருக்கிற அது ஹோட்டல் எல்லாம், அது மத்அம், அது ரெஸ்டாரண்ட். ஒன்லி கொத்தும் பிரைஸும் அதுவும் தான் இருக்கும். خلقته في الفندق. ஃபுந்துக்ன்றது மேல 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம் அல்லது தலதாரி ஹோட்டலாக இருக்கலாம். ஒரு பிரமாண்டமான ஏற்பாடுகள் இருக்கிறதா.